ஹலோ கைஸ், WC 2025 வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நாஸ்டாலஜி மெமரிஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்குன்னு தான் சொல்லும். 2007 இந்தியா அணி பவுல் அவுட் மெத்தட் மூலமாக செம்மையாக ஜெயிச்சிருப்பாங்க. குறிப்பாக ஸ்டெம்ப் அடித்து மாசாக ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மெமரிஸ்க்கு இந்த மேட்ச் கூட்டிகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா WCL மேட்சை வந்து டை ஆகி பவுல் அவுட் மெத்தட் மூலமாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து 11 ஓவர் தான் நடந்துச்சு. மழைனால வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு 11 ஓவரில் 79 ரன் அடித்தாங்க. அப்புறம் மழை வந்துருச்சு. டிஎல்எஸ் மெத்தட் மூலமாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 81 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா இறங்கினாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 80 ரன்னுக்கு அடிக்க முடியல, 81 ரன் அடிக்க முடியல. அதனால் டை ஆனதுனால பவுல் அவுட் மெத்தட் போனாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது பால் 5வது பால் செம்மையாக குறிப்பாக அடித்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். வெஸ்ட் இண்டீஸ் 4 பாலுமே மிஸ் பண்ணி அவங்க பவுல் அவுட் மெத்தடில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மூமெண்ட்டை வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது 2007 நடந்ததில்ல பா, அதில் நான் வந்து ஒரு சில பேர் 2 கிட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் டிவியில் பார்த்தோம், ஃபோனில் பார்த்தோம், செம்மையாக இருக்கும், அந்த மேட்ச்சே ஒரு செம்மையாக இருந்துச்சு, இப்போயும் திருப்பி திருப்பி போட்டு பார்ப்போம், அந்த மாதிரி நிறைய நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் பார்க்கும்போது நான் அந்த மேட்ச்லாம் நேரில் பார்த்தது இல்லைங்க, லைவில் பார்த்ததில்ல. நம்மளும் 2K கிட்ஸ் தானே, நானும் அந்த மாதிரி டிவியில் ஃபோனில் பார்த்தது தான் செம்மையாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பவுல் அவுட் மெத்தட் ரொம்ப வருஷம் கழித்து நேரில் பார்க்கக்கூடிய அந்த இது கிடச்சிச்சு. WCL மூலமாக பவுல் அவுட் மெத்தட் பார்க்குறது கிடச்சிச்சின்னு சொல்லி தான் ஆகணும். செம்மையாக இருந்துச்சு மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன, நம்ம நினச்சி வந்து தான் அங்கே நடக்கலை. கெயிலுமே 2 ரன்னுக்கு அவுட் ஆனார், டிபிலியர்ஸுமே 3 ரன்னுக்கு அவுட் ஆனார். நம்ம எதிர்பார்த்த அந்த 2 பேருமே இன்றைக்கி அடிக்கலை. அடுத்தடுத்த மேட்ச் அடிக்கிறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே,